நம்ம சிதம்பரத்தில் ஆதரவற்ற நிலையில் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் இறந்து கிடந்தார். உடலை யாரும் உரிமை கோராத நிலையில் சிதம்பரம் இரத்த தானக் கழக தலைவர் ராமச்சந்திரன், சிதம்பரம் கோல்டன் ரூப் அரிமா சங்க சிதம்பரம் நிர்வாகிகள் கணேசன், ஜெயராமன், செல்வநாதன், மாவட்ட நிர்வாகிகள் டாக்டர் கிஷோர்குமார், சிவக்குமார் ஆகியோர் இணைந்து அந்த உடலை அடக்கம் செய்யும் பணியில் நேற்று ஈடுபட்டாங்க. சிதம்பரம் புளிச்சைமேடு மயானத்தில் தான் கிள்ளை போலீஸாரோட வழிகாட்டுதல்படி அவர்கள் அனுமதியோடு உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இப்படி ஒரு மனிதநேய செயலை சிதம்பரத்தில் இருக்கிற தன்னார்வலர்கள் செஞ்சுருக்காங்க. இது ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா மனிதன் இறந்த பிறகு அவனுடைய இறப்பு ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை அனாதையாக விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தன்னார்வலர்கள் இணைந்து செயல்பட்டது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகும். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மனிதநேயம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மனிதநேயம் இன்னும் ஒரு சில இடங்களில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணமாக நம்ம சொல்லலாம். வாழும்போது எப்படி வேணாலும் வாழலாங்க, ஆனால் இறந்த பிறகு ஒரு மனிதனுடைய இறப்பு என்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு அனாதையாக இருந்தாலும் அவருக்கு ஆதரவாக நின்று தோள் கொடுத்தாங்க பாருங்கள். இவர்கள் அனைவரையுமே நாம் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், வணங்க வேண்டும். இவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள்.